ஆசிரியர் நியமனம் தேர்வு எழுதி இன்னும் பணி நியமனம் வந்து செய்யாதனால இப்போ ரோட்டுக்கு வந்து போராடுற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அந்த ஆசிரியர்கள். அவங்க அந்த போராட்டத்தில் முக்கியமாக சொல்ல வர்றது, கிட்டத்தட்ட 4 எலிஜிபிள் டெஸ்ட் எழுதியிருக்கோம், அதே மாதிரி டிஆர்பி நடத்தக்கூடிய ஒரு நியமன தேர்வையும் நாங்கள் எழுதியிருக்கோம், இன்னமும் எங்களை வந்து பணி நியமனம் செய்யலை. அதனால் நிறைய பேர் வந்து வேறு வேலை வந்து செய்ய வேண்டிய நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கோம். தகுதி இருந்தும் ஆசிரியராக வந்து எங்களால் வந்து பணியாற்ற முடியல. அப்படி அவங்க செய்யக்கூடிய அந்த வேலையில் வந்து என்னென்ன வேலை சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து சமையல் பார்க்குற வேலைக்கு போகிறாங்களாமா, அதே மாதிரி ரேபிடோ ஓட்டுறாங்க, பெயிண்டிங் ஒர்க்லாம் வந்து செய்கிறாங்களாமா. நம்ம எல்லாருமே இதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நமக்கு பாடம் சொல்லி ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய இந்த ஆசிரியர்களை வந்து இந்த மாதிரி வேலையில் வந்து போகக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளியது யாரு? எதை கேட்டாலும் எந்த அரசாங்கம் அமைஞ்சாலும் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவாங்க, நிதி பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை. இதை தவிர்த்து அவங்க வாயில் ஒன்றுமே வரப்போறதில்லை. ஆனால் கொள்ளையடிக்கிறதுக்கும் ஊழல் பண்ணுறதுக்கு மட்டும் அந்த நிதி எங்கேருந்து வருதுன்னு தெரியல. அடுத்து அவங்க அந்த போராட்டத்தில் ஜியோ 149 பற்றி சொல்கிறாங்க. அந்த ஜியோ 149 இப்போ அந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் கடைசி பேரா தான் முக்கியமான பேரா. அந்த பேரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக வந்து ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அது பிஎட் முடிச்சுட்டு வரவங்க அது எழுதுவாங்க. அந்த டெஸ்ட்டை எழுதிட்டா மட்டும் அவங்க வந்து டேரெக்டாக வந்து பணி நியமனம் வந்து செய்ய மாட்டாங்க. அதனோட மேற்கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி நடத்தக்கூடிய ஒரு டெஸ்ட்டையும் அவங்க வந்து எழுதணும். அதுதான் அந்த பணி நியமனம் வந்து தேர்வு. அந்த தேர்வு எழுதுனாதான் அவங்க வந்து பணி நியமனம் வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜியோவில் சொல்லியிருக்காங்க. 2018 வந்து அந்த ஜியோ வந்து வந்திருக்கு. ஆனால் 2018 இப்போ வரையுமே 2026 இப்போ வரையுமே ஒரே ஒரு தடவை மட்டும்தான் பணி நியமனம் தேர்வு வந்து நடத்தியிருக்காங்க. ஆனால் கடந்த 2021, 22, 23 இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணி நியமனம் தேர்வு வந்து நடத்துறதுக்காக வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபண்டிங் வந்து ஒதுக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20,000 கோடிக்கு மேலே வந்து ஒதுக்கியிருக்காங்க. அந்த நிதியெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்ட காலத்தில் இருக்கவங்க கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. இப்போ 2018 இப்போ 2026 வரையுமே டீச்சர்ஸ்க்கான தேவையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அதுக்கும் அந்த போராட்டம் நடத்துறவங்களே ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, டெம்பரரியாக வந்து இந்த போராட்டம் நடத்துறாங்கல்ல, அவங்களிருந்து நிறைய பேர்த்த வந்து டெம்பரரியாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்களாமா. அந்த டீச்சர்ஸ்க்காக இந்த சூழ்நிலையை எப்படி கோர்ட்டுக்கு போய் ஒரு கேஸாக ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அந்த போராட்டத்தில் அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட் என்னன்னா, நீலகிரியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்கூல்ஸ் வந்து மூடிட்டாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லை, அதனால் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ரைவேட் நோக்கி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லியிருப்பாங்க. இதை வந்து நம்ம ஒரு பொதுநல வழக்காக வந்து தான் தாக்கல் செய்ய முடியும். எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களை வச்சோ இல்லை வேறு யார் வேணாலுமே, காமன் பீப்புள் யார் வேணாலுமே, இங்கே வசிக்கக்கூடிய அந்த மக்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி அப்படிங்கிறது கிடைக்காம இருக்குது, அவங்கனால தனியார் ஸ்கூல் கேட்கக்கூடிய அந்த ஃபீஸை வந்து கொடுக்க முடியாது, அதனால் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து கண்டிப்பாக வேணும் அந்த இடத்துக்கு. இந்த சூழ்நிலை வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் சரத்து 21A ஆர்டிகல் 21A இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, 6 to 14 வயசு இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கு வந்து கட்டாய கல்வி வந்து சொல்லுது. தனி ஆக்டே அதுக்கு இருக்குது, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். நம்ம சேனல் கூட இது சம்மந்தமாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்கூல்ஸ் இல்லையோ அங்கே எல்லாத்தையும் வந்து ஸ்கூல்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு ஒரு பொதுநல வழக்கு வந்து நம்மளால் கண்டிப்பாக வந்து ஃபைல் பண்ண முடியும். அதுக்கான எல்லா கைடன்ஸும் ஆல்ரெடி நம்ம சேனல்லே வந்து போட்டிருக்கோம். மக்கள் கையில் அதிகாரம், ரிட் ஆஃப் மேண்டமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அதில் எல்லா ஃபார்மேட், எப்படி கேஸ் ஃபைல் பண்ணுறது, ஃப்ரீயாக வந்து நம்மளே கேஸ் ரெடி பண்ணி தரோம். அதுக்கான ஆட் எல்லாமே கீழே உங்களுக்கு போயிட்டுருக்கோம். அடுத்து ரெண்டாவது சூழ்நிலை என்னன்னா, டெம்பரரியாக வந்து டீச்சர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம கேஸ் போடுறோம், ஸ்கூலில் ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஓகே, அங்கே டெம்பரரியாக ஆள் போட்டால் என்ன பண்ணுறது? இப்போ இந்த சூழ்நிலையை பற்றி நம்ம பார்த்துருவோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வெண்ட் கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ் 2016 ஆக்ட் இது. இந்த ஆக்டில் செக்ஷன் 17 வந்து கிளாஸ் 3 வந்து சொல்லியிருக்காங்க, அந்த டெம்பரரியாக போடக்கூடிய அந்த ஆசிரியர்கள் வந்து 1 வருஷத்துக்கு மேலே வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணக்கூடாது, முடிஞ்ச அளவு அதான் as soon as possible அதில் போட்டிருப்பாங்க. தகுதி வாய்ந்த ஆட்களை வந்து நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டெம்பரரியாக வந்து ஆளுங்களை போடுறாங்க, மேற்கொண்டும் அந்த டெம்பரரியை வந்து புதுப்பிக்கிறாங்க, இதனால தான் எங்களை வந்து பணி நியமனம் வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் வந்து 14ஐயும் ஆர்டிகல் 16 16ஐயும் வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஆர்டிகல் 14 வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஆர்டிகல் 14 என்ன சொல்லுதுன்னா, அப்படின்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம், எல்லாத்துக்கும் சமமான வாய்ப்பு தான் கொடுக்கணும். இப்போ அவங்க வந்து டெம்பரரியாக வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த தகுதி இருக்கக்கூடிய நபருக்கான வாய்ப்பு வந்து மறுக்கப்படுது. அப்போ சம வாய்ப்புங்கிறது இல்லாமல் போகுது. ஒரு சாராருக்கு மட்டும் டெம்பரரி போஸ்டிங் கொடுத்துட்டே இருக்காங்க. அப்போ இவங்களுக்கான அந்த சம வாய்ப்பு உரிமை வந்து மறுக்கப்படுது. அப்போ ஆர்டிகல் 14 நம்ம யூஸ் பண்ண முடியும். அடுத்து ஆர்டிகல் 16 வந்து வெளிப்படையாகவே சொல்லுது, பொதுப்பணியில் வந்து சேர்றதுக்கு எல்லாத்துக்கும் சமமான வாய்ப்பு வந்து கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து இடஒதுக்கீடு பாலிசியும் வந்து தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. அந்த பேக்வேர்டு கிளாஸ் எல்லாத்துக்குமே, SC/ST பழங்குடியினர் இவங்க எல்லாத்துக்குமே வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க டெம்பரரியாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது இந்த இடஒதுக்கீடு எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். அதே மாதிரி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சம வாய்ப்பு உரிமை அப்படிங்கிறதும் இந்த இடத்துல மறுக்கப்படுது. இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்த்த இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 16 இதில் கொடுக்கக்கூடிய அந்த ரைட்ஸ் எல்லாமே வந்து மறுக்கப்படுது. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கேஸ் வந்து ரெடி பண்ணி ஃபைல் பண்ண போகிறோம். இந்த டெம்பரரி ஸ்டாஃப் சம்மந்தமாக
சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன மாதிரி ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்மெண்ட் நம்ம பார்த்துடலாம். அந்த ஜட்மெண்ட் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா விசஸ் உமாதேவி. இந்த ஜட்மெண்ட்ல நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய பேரா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பேரா நம்பர் 3. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, அரசு பணிகள் எல்லாமே வந்து போட்டித் தேர்வு மூலியமாக தான் நடத்தணும், டெம்பரரி ஸ்டாஃப்லாம் வந்து போடக்கூடாது, அது எல்லாமே பேக்வர்டு என்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. அரசுக்கு வந்து உரிமை இருக்கு, டெம்பரரி ஸ்டாஃப்ஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். ஆனால் அதையே ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு போட்டித் தேர்வு நடத்தாம இந்திய அரசியலமைப்பு வழங்கக்கூடிய அந்த சம வாய்ப்பு உரிமை அதையும் வந்து மறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்ல வந்து லோயர் கோர்ட் எல்லாமே, அதாவது ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் கீழே இருக்கக்கூடிய அந்த ஹைகோர்ட் எல்லாமே சட்டம் சார்ந்த விஷயத்துல வந்து எப்பவுமே கவனம் செலுத்தணும். சில சமயம் பார்த்தீங்கன்னா அந்த நீதிமன்றமே முறையா நியமனம் வந்து நடக்கக்கூடிய இடத்துலயே வந்து இடைக்கால தடை வந்து விதிக்கிறாங்க. இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காங்க. ஸோ வீடியோவோட இறுதியா இந்த வீடியோவை முடிஞ்ச அளவு லைக் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. இது முழுக்க முழுக்க பொதுநலன் சார்ந்து எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தான். சில விஷயங்களுக்கு சட்டத்திலேயே நமக்கு உரிமை இருக்கு. அப்படிங்கும்போது சட்ட ரீதியாக நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த உரிமையை ஒரு முறை வந்து செயல்படுத்தி பார்க்கலாமே, ஒன்றும் தப்பு இல்லை.